17ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை மையப்படுத்தி கடந்த சனிக்கிழமை 2 பேரை உங்களுக்கு முன்வைத்தேன். நிச்சயமாக ஆண்டவர்கள் விசுவாசிக்கிறேன், அந்த 2 பேரையும் நீங்கள் மறந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். மனிதர்களுடைய சிநேகம் கொஞ்ச நாட்கள் தான். அந்த சிநேகம் மறைந்து விடுகிறது. இம்மையிலும் மறுமையிலும் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை அழுத்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதன் அடிப்படையிலே முதலாவதாக அவர் மோசையோடு பேசினார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசையோடு எப்படி பேசியிருக்கிறார்? முகமுகமா. ஒரு சிநேகிதன் மற்ற சிநேகிதனோடு எப்படி முகமுகமாய் பேசுவார்களோ அதே போல கர்த்தர் மோசையோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பேச விரும்புகிறார். அது கொஞ்ச நேரம் அல்ல, அதிக நேரமாகவும் அல்ல. அவர் சிநேகிதனோடு பேசுவது போல உங்களோடு என்னோடு அவர் பேசும்படியாக விரும்புகிறார். மோசையோடு பேசின ஆண்டவர் காரணம் மோசையை அவர் நேசித்தார். அதே போல எல்கானா தன் மனைவி அன்னாளை நேசித்தபடினால அவளுக்கு 2 மடங்கு பங்கு கொடுத்தார். அந்த 2 மடங்கு பங்கு என்பதை இம்மைக்குரிய இந்த நன்மைகளை மறுமையிலே 1000 வருட ஆளுகையும் நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துகிறது. இந்த 2 பங்கு பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக்கப்படுகிறார்கள். அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே காணப்படுவார்கள். இந்த 2 பங்கு ஆசீர்வாதங்களும் அவர் சிநேகிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது, அதை கொடுக்கிறார் என்பதை
இந்த 2 பேரை முன்வைத்து கடந்த சனிக்கிழமை உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். நீங்கள் மறந்தபடினால்தான் திரும்ப ஞாபகப்படுத்தி ஒரு 5 நிமிடம் உங்களோடு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசியிருக்கிறார். அடுத்த சனிக்கிழமை மறப்பீங்களா? நாங்கள் காலாகாலமாய் மறக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்ல போறீங்க. நீங்க எத்தனை ஆபிரகாமை சொன்னாலும், நீங்கள் எத்தனை மோசைகளை சொன்னாலும், இது மறக்கிறது நீங்க மட்டும் கிடையாது. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நான் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை அவர்கள் கைது பண்ணுவாங்க, என் முகத்துல துப்புவாங்க, வாழ்நாள் நடிப்பாங்க, நான் ஆகாதவனாய் தள்ளப்படுவேன், என்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஆனாலும் நான் 3ஆம் நாள் எழுப்பிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆல்ரெடி சாதாரணமா சீசர்களோடு சொல்லிக் கொடுத்தாங்க. சொன்னபடி இயேசு மரிக்கிறார். ஆனா அவரை அடைந்தவர்கள் ஞாபகத்துல வச்சு ராத்திரிகிட்ட போய் அதிகாரம் கேட்கிறாங்க, உத்தரவு கேட்கிறாங்க, கல்லறைக்கு ஸ்டீல் போட சொல்றாங்க. ஆனா நம்ம ஆட்கள் எல்லாரும் ஆண்டவர் சொன்ன இந்த வசனம் எல்லாம் மறந்துட்டாங்க. சரி, அப்படிதான் மறந்துட்டான், ஓகே. அவர் உயிரோட பார்த்தோன்னு ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, சொன்னவோடு நம்பல. அப்பமா அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரல. அப்ப சீசர்களும் நம்மள மாதிரி ஆளுங்க சொல்லுங்க, சீசர்களும் சொல்லுங்க, சீசர்களும் நம்மள மாதிரிப்பட்ட ஆளுதான். ஆனா இவங்க எல்லாரையும் ஆண்டவர் எப்ப வல்லமை நிரப்பினாரு? இந்த மறதிகள் எல்லாம் போறதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே வேலை, உன்னதத்திலிருந்து வரும் வேலைனா நிரப்பப்பட வேண்டும். இதுக்குதான் ரொம்ப தேவை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரியவர் பார்த்து ஒரு பெண்ணு தான் வந்து சொல்றாரு, நீ அந்த ஆளு கூட இருந்த ஆள் தானே அப்படின்னு. இவன் ஐயோ எனக்கு தெரியாது, அந்த ஆளு எனக்கு தெரியாது, சபித்தா சத்தியம் பண்ணினார். ஒரு பெண்ணுக்கு பேச்ச கேட்டு இயேசுவையும் மறுதலிச்சிட்டார். பரலோகத்தின் திறவுகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட வேறு ஒரு பெண்ணுக்கு பேச்ச கேட்டு மறுதலிச்சிட்டார். ஆனா அதே பேரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த வசனம் கண்டிருக்குமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? படிப்பே கிடையாது, மீன் பிடிக்க வேண்டிய ஸ்கூல் போயிருக்காங்க. படிப்பறியாதவர்களுக்கும் சரியான விவரம் இல்லாத ஆள் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளை பயன்படுத்தி இருக்கிறார் நமக்கு. அப்போஸ்தலர் பாத்தீங்களா? படிப்பில்லை, விவரம் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்தபடினால ஆச்சரியப்பட்டு, இவங்க யாருடைய இருந்தவங்க? இயேசு கூட இருந்தவங்க. இப்ப இயேசு கூட படிப்பறை இல்லாத விவரம் இல்லாத இவங்களை தான் 8வது வசனத்தை வாசித்தாங்க. அப்பொழுது பேதுரு பாத்தீங்களா எதில் நனைஞ்சாரு? மன சுத்தி எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் நிறைக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த வல்லமை நிறைவேற்றும் இங்க தேவ சமூகத்தில் முழுமையாய் பெற்று
அந்த பரிசுத்தாவின் வல்லமை நிறைவாய் பெற்று நீங்கள் கடந்து செல்லும்போது பாப்பா இவங்க முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா இவங்க எதுல நிரம்பி இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி. அதனாலதான் இந்த நாட்களிலே நாம எல்லா பேருக்குள்ளே சரியா அக்கா கவனிங்க, நம்ம எல்லா பேருக்குள்ளே என்ன நிரம்பி இருக்கணும்? ஆவி நிரம்பி. நீங்க படிக்காதவங்களாக இருந்தாலும் விவரம் இல்லாதவங்களாக இருந்தாலும் உங்களை பயன்படுத்த தேவன் வல்லவர். அல்லேலூயா. அதனால பாட்டு நம்ம பாடணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி இன்னைக்கு செய்தியை முடிக்கிறோம். சரியா? ஓகே. இன்னைக்கு சாத்தானுடைய ஒரு சிநேகத்தை உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் நேசிக்கிறாரு, சிநேகிக்கிறாரு. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலத்தை இழக்க செய்வதற்கு சாத்தானுடைய சிநேகமும் வேலை செய்யும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் ஒரு முக்கியமான பகுதி. சாத்தானுடைய சிநேகம் அதுவும் உங்களோடு தினம் தினம் பேசும், அலட்டிக் கொள்ளும். சரியா? அதான் எப்படி அலட்டலாம்?
சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு முன்பாக விரோதமாய். அப்போ சாத்தான் போடுகிற சிநேகம் உலக சிநேகம். நீங்கள் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயம் அது என்னன்னா, அதுதான் உலக சிநேகம். ஏன்னா ஒன்றியவான்ல வாசிக்கும் பொழுது அதை இன்னும் ஆண்டவர் கொஞ்சம் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறார். பாருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் இந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். முதலாவது உலகத்தில், இரண்டாவது உலகத்தில் உள்ளவைகள். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. முதலாவது இந்த உலகத்தை, இரண்டாவது இந்த உலகத்தில் உள்ளவைகள். அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த மனுஷனுக்குள்ள பிதாவினுடைய அன்பே இருக்காது. அப்போ நீங்கள் நானும் பரம பிதாவினிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும்னா அந்த பரம பிதா நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டுமானா நீங்கள் நானும் இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைக்கவே கூடாது. இதை இயேசு இன்னும் அழுத்தமா சொல்லிட்டாரு. அழகா சொல்லுங்க, என்னை காட்டி தன் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறதா எனக்கு ஆத்திரம். ஆண்டவர் சொல்லுகின்ற காரணம், நீதிமொழிகள்ல கல்யாண நேரத்துக்கு எல்லாரும் சொல்றாங்க, சீட்டு அடிக்கும் போதும் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடுறாங்க. சீட்டுல அதனது காலத்திலே ஆண்டவர் நேர்த்தை செய்கிறார் அப்படின்னு போடுறாங்க. சீட்டுல மனைவியை கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான் அப்படின்னு எல்லாம் வசனங்களை போடுறாங்க. சரி, நல்ல மனைவி கர்த்தர் தரும் ஈவு சரிதான். அவர் ஏற்ற துணையை தருகிறார், உண்மைதான். ஈசாக்குக்கு நல்ல ரெபெக்காளை ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. அடுத்தது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உனக்கு பிறப்போம்னு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. அப்ப பிள்ளைய அவர் தான் கொடுக்கிறாரு. சாலமன் தான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் சொல்றாரு. அப்ப எல்லாமே ஆண்டவரே செய்யும் பொழுது பிள்ளையை தருகிறது ஆண்டவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், இப்படி எல்லாம் வசனங்களை நம்ம அடிக்கிட்டே போலாம். அப்ப எல்லாமே அவர் தருகிறதா இருக்கு, எல்லாமே அவர் கொடுக்கிறதா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்த பிற்பாடு ஆசைக்கும் போது சொல்லுங்க, இப்போ ஆசைக்கும் போது பாவம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாலும் பொருளாதாரமாக பிள்ளை உண்டாயிருந்தாலும் அவனும் சொல்லுகிறார் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. நம்ம வாய் அது கூட வரவில்லை. இந்த பிள்ளையை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தரால் தான் அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டேன், கர்த்தாவை உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அருமையான சிம்சனுடைய அப்பா அம்மா மாதிரி கேட்கலாம் இல்ல, இந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுங்க. இல்ல, அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் மனைவி பிள்ளைய நீ அதிகமா நேசிக்கும் போது எனக்கு ஆச்சரியம் அல்ல. ஏன்னா எல்லாவற்றையும் தந்தவர் அவராக இருக்கார். அவருக்கு நீ செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும்
பாசத்தையும் அன்பையும் கொடுக்கிறதை விட்டுட்டு அவர் தந்தவைகள் மேல நீ நேசத்தையும் பாசத்தையும் வைக்கும் பொழுது இந்த விஷயத்தை தான் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் ஏலியை குறித்து சொல்கிறார். அவன் என்னை காட்டிலும் தன் பிள்ளைகளை அதிகமாக மதிக்கிறபடியார். யாருடைய வார்த்தைக்கு அதிகம் மதிப்பு கொடுத்தாரு? அந்த சாத்தானுடைய அந்த சுமேகம், அந்த உலகத்தின் சுமேகம், அந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய சிநேகம் என்னை முழுமையாக நிரப்பும் பொழுது அது எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பலத்தை அது இழக்க செய்யும். அவருடைய வசனத்தை கொஞ்சம் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நீரே பாரு ஏதும் நான் செய்கிற இயலை அப்போ உங்களுக்குள்ள இனக்குள்ள இந்த உலக சிநேகமோ அல்லது உலகத்தின் அன்போ உலகத்தின் உள்ளவைகளுடைய அன்போ என் உள்ளத்தை நிறைக்காமல் பரிசுத்த ஆவியினாலே உள்ளத்தை நிரப்பும் பொழுது அது பலத்தின் மேலே எனக்குள்ளே பலனடைய செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலத்தின் மேல் பலம் எனக்குள்ள வரும்பொழுதுதான் நான் மோசேயை போல காலேபை போல கடைசி நேரம் வரைக்கும் நான் பலம் குறையாமல் வாழ்கிறேன். அப்பதான் தைரியமா பாடலாம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் அந்த செய்தியை முடித்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். அந்த வசனத்துல அந்த பிசாசு பேசுது, தெளிவாக பேசுகிறான். அவன் என்ன சொல்றா? உன் இருதயம் என்னோடு இராது இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்றாய்? நல்ல கவனிங்க அக்காமார்களே. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிறக்கும் பொழுதே ஆண்டவருக்காக வேறு பிரித்து வெளிப்பட்டவர். எல்லா ஜனங்களையும் பெரிசருடைய கையில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவதூதரால் கட்டளை பெற்றவர்கள். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், இவன் தேவனுக்காகவே வாழ்வான் என்று சொல்லப்பட்டவர். இப்ப சாத்தா பார்த்தான், இந்த ஒரே ஒரு ஆளு எங்க எல்லாரும் தீர்த்துக்கிட்டாங்க, இந்த ஒரே ஒரு ஆளை எங்களால கட்ட முடியலையே. நான் எவ்வளவோ யோசனை செய்து பார்க்கிறேன், எவ்வளவோ ஆலோசனை செய்து பார்க்கிறேன், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோல்வி அடையுது. இவங்களை எப்படியாவது கட்டணும், இவங்களை எப்படியாவது நலவிளக்க செய்யணும், இவங்களை எப்படியாவது ஆண்டவரை விட்டு விலக செய்யணும். அவ சாந்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை பார்க்கிறோம். இவருக்குள்ள இருக்க பலவீனம் என்னது? சிம்சோனுக்குள்ள இருக்க பலவீனம் என்னது? சொல்லுங்க.
இந்த ரெண்டு கண்ணும் அவருக்கு சரி அபிஷேகம் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனா கண்களின் இச்சை. நீங்க அந்த நியாயப்பிரதிகள் புத்தகத்துல நீங்க வீட்டுல இருக்கும்போது, நீங்க சும்மா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அந்த சிம்சனுடைய காரியத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த ஆரம்பத்துல இருந்து அவனுடைய அந்த வார்த்தை எழுதியிருக்கும், கண்ணுக்கு பிரியமா இருந்தார், கண்ணுக்கு பிரியமா இருந்தார், கண்ணுக்கு பிரியமா இருந்தார். அப்ப இவருக்கு அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனா அந்த ரெண்டு கண்ணுக்கு செய்யுங்க. ஆனா இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார், நீ ரெண்டு கண்ணுடையவனாக நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம், ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லதாயிருக்கும். ஆனா ரெண்டு கண்ணுக்கு இது சரியில்லை. ஒற்றை கண்ணனா என்னது சொல்லுங்க, ஒற்றை கண்ணனா என்னது? அதுதான் நம்முடைய இருதயம். நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கிற அனுபவம். இந்த ரெண்டு கண்ணு காண்கிற காட்சிகள் நடக்கிற அனுபவம் இல்லை. அந்த விளக்கங்கள் எல்லாம் புன்னதா ஆண்டவரோட வெளிப்படுத்தல் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்போ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும், வேறு பிரிந்து வாழ்க்கை நடந்தவர்களாக இருந்தாலும், இவருக்கு இந்த அவயவங்கள் ரெண்டு கண்ணு சரியில்லாம இருந்தது. இந்த ரெண்டு கண்ணு சரியில்லாம இருந்ததுனால இவர் திரையாளிட்ட போய் உட்கார்ந்துட்டார், உலகத்தோடு உட்கார்ந்துட்டார். சிலரை கவனிச்சு பாருங்க, உலகத்தில் உள்ளவர்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆவிக்குரிய அபிஷேகத்திலும் நிரம்பி நீங்க பார்த்திருக்க நிறைய பேர் அப்படி இருப்பான். அதெல்லாம் சிம்சோனின் ஆவிதான். இப்போ அந்த ஆவிக்கு ஒரு வேலை என்னன்னா, இவங்களை பலம் இழக்க செய்யும். இவங்க ஆண்டவர், இவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இவங்களை விட்டு விலகணும். அதுக்கு என்ன செய்யும்? அதான் இதைத்தான் நீங்கள் வழங்கிக் கொள்ளும். தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, ஜெப ஜீவியத்தை விட்டு, உலகத்தோடு அதிகமாக கலந்திருக்க நாம் பிரயாசப்படும் பொழுது நமக்குள்ளேயும் இந்த தெளிதாளின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப இதை மேற்கொள்வதற்கு தான், இதை செய்யப்படுவதற்கு தான் ஒரு சத்தம், மோசேக்கு கொடுக்கப்பட்ட சத்தம் மலை உச்சியில் வார்த்தைகளை தருவது. நீ சிகரத்தில் ஏறினாலும் உன்னை மேகத்தினால் மூடப்போவது, உன்னோடு நான் முகமுகமாய் பேசப் போவது. யோபு 10 சொல்லும்போது அந்நிய கண்கள் என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்க்க போகிறேன். என் நேசரை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். என் நாடுகளின் சத்தத்தை கேட்கும், அவைகள் எனக்கு பேசுவது. அது அந்நியனுடைய சத்தத்தை கேட்காதபடியால் அவைகளுக்கு பேசுவதில்லை. தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையில் உன்னை அலட்டிக் கொண்டிருக்கிற உன் பலத்தை இழக்கச் செய்ய போகிற தெளிவாளின் ஆவிகள் உனக்குள்ளேயோ உன் வீட்டுக்குள்ளேயோ காணப்பட்டால் இன்னைக்கு நீ அதை மேற்கொள்வதற்கு ஒரு உன்னத பலனை நீ அடைய வேண்டும் என்று கருத்து. அதனால் இந்த கூட்டத்தை மூலமே ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு உலக சிநேகம் இருந்தால், உலக அன்பு இருந்தால், அவனுடைய பிதாவின் பிள்ளை. இன்னைக்கு பிதாவின் அன்பு ஒரு உள்ளத்தை ஏழை எழுப்ப முடியும், நிரப்ப முடியும். அவர்கள் படிப்பை இல்லாதவர்கள், அவர்கள் விவரம் இல்லாதவர்கள், ஆனால் அவர்களை நிரப்பி எல்லாருக்கும் முன்பாக சாட்சியமாக நிறுத்தியவே இன்னைக்கு என்னையும் நிறுத்த நீர் வல்லவர். ஹalleluya.
கர்த்தர் நம்மோடு பேசினார். மோசேயோடு பேசினது போல